சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பாரத் கேஸ் லாரிகள் ஸ்ட்ரைக். தஞ்சை பாரத் பிளான்ட்டிற்கு உட்பட்ட பகுதியில் சிலிண்டர் லோடு இறக்கு கூலியாக விநியோகஸ்தர்கள் 600 வாங்கி வந்த நிலையில் தற்போது 950 வசூலிக்கின்றனர். ஆனால் விநியோகஸ்தர்களின் டெண்டரில் இறக்கு கூலி மிக குறைவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை வெளியிட அதிகாரிகள் மறுக்கின்றனர். அதேபோல் சிலிண்டரின் மூடிகள் மிஸ்ஸிங் என மாதந்தோறும் ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களிடமும் 3000 வரை பிடித்தம் செய்கின்றனர். இவ்வாறு தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, கோவை, சென்னை அருகே உள்ள கும்மிடிப்பூண்டி, சின்னசேலம், சங்ககிரி ஆகிய 7 பிளான்ட்டுகளிலும் லாரி ஸ்ட்ரைக்கை தொடங்கியுள்ளோம். அதனால் இந்த பிளான்ட்டுகளிலிருந்து சிலிண்டர் சப்ளை மேற்கொள்வது 60% பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஓரிரு நாளில் பாரத் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களோட டெண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இறக்கு கூலி ஏற்று கூலி சொல்லுவாங்க. அதில் முன்ன பின்ன இருந்ததுனால இப்போ தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, கோவை, சென்னை அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா. மொத்தம் 7 பிளான்ட் இருக்குது. அந்த 7 பிளான்ட்டில் உள்ள லாரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சப்ளைலாம் போக முடியாதுல, ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால, லாரி ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி 60% அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாகவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசனால தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் 1 or 2 டேஸுக்கு எப்படி பாரத் சிலிண்டர் அந்த டிமாண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தட்டுப்பாடு அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். நன்றி.